Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல மடக்கு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாவும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படினாலும் பெர்ஃபெக்ட்டாவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மடக்கு ஸ்வீட் வரும். வாங்க இப்போ இந்த சிம்பிளான ஒரு டேஸ்டியான மடக்கு ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாவு பசையிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலனா கோதுமை மாவுல கூட செய்யலாம். ஆனா நம்ம கடையில வந்து இந்த ஸ்நாக் வாங்கும்போது பாத்தீங்கன்னா மைதா மாவுல செஞ்ச ஸ்நாக் தான் விற்பாங்க. நானும் அதே மாதிரி மைதா மாவு யூஸ் பண்ணி செஞ்சு காட்டுறேன். கடையில வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்ல அப்படியே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மைதா மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 மில்லி. ஸ்வீட் செய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து பண்ணும்போது அந்த ஸ்வீட் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும், நமக்கு சாப்பிட நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதனால கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மாவோட இந்த உப்பை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடையிலலாம் விற்கிற மாதிரி நமக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் அப்படி இல்லைனா ரெட் இல்லைனா எல்லோ கலர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லோ கலர் வந்து சேர்க்குறேன். கொஞ்சமாக ஃபுட் கலரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஸ்பூன் எடுத்துருக்கேன். இல்லை டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. அதில் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி நெய் இருந்ததுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். கொஞ்சம் இப்படி மெல்ட் ஆன மாதிரி இருந்ததுன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட நீங்கள் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நெய் நிறையவே போட்டிருக்கேன். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படின்றதுனால எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எப்பயும் நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு பசையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து பசைஞ்சு எடுத்துக்கிட்டா போதும். இப்போ கரெக்டாக மாவு வந்து பசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு வந்து அப்படியே ஊறட்டும். சக்கரை பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் மாவு ஊறினா போதும். மாவு ஊறணும்னு அவசியம் இல்லை. ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சர்க்கரையும் நீங்கள் அளந்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிறோம் அரை கம்பி பதம், அப்படி இல்லைனா 1 கம்பி பதம். அதுக்கு மேலே பாகு வந்து போகக்கூடாது. நான் வந்து கொஞ்சம் அரை கம்பி பதம், அந்த பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் அரை கம்பி பதம் வர வரைக்கும் தான் நான் வந்து பாகு வந்து எடுப்பேன். தண்ணி நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால சர்க்கரை கரைய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அப்பப்போ வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அந்த கொஞ்சம் அரை கம்பி பதம் கொஞ்சம் நல்லா திக்கான ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரணும். கொஞ்சம் லைட்டாக தான் இப்போ ஒட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு அரை கம்பி பதத்துக்கு இப்போ பாகு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி விரலில் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்து பார்த்திங்கன்னா வரும். கொஞ்சம் லைட்டாக அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே உடையும் பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். 1 கம்பி பதத்துக்கு இந்த பாகு வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுக்கும்போது ஒரு லைன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வரும். ஆனால் இது வந்து பாதியிலே உடையுது பாருங்கள். இதுதான் அரை கம்பி பதம். நல்லா கையில் எடுக்கும்போது அந்த பாகு கொஞ்சம் திக்காக கொஞ்சம் பிசுபிசுன்னு ஒட்டுச்சுனாலே போதும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக சப்பாத்திக்கு எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 உருண்டை வர மாதிரி மாவை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 7 உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் நான் வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். மாவு ஒட்டாமல் தேய்க்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து மைதா மாவு போட்டு தேய்ச்சிக்கிறேன். நல்லா பெருசாக வந்து தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருந்த 7 உருண்டையுமே தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எண்ணெயை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெயை நல்லா தடவி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து நல்லா அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒன்றோட ஒன்று லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுவோம். நீங்கள் எண்ணெயும் மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துட்டு கூட அந்த பேஸ்ட்டு நீங்கள் இதுக்கு மேலே தடவிக்கலாம். சும்மா அப்படியே மாவு தூவி விட்டு லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே இப்போ இன்னொரு லேயர் வந்து நான் போட்டுக்கிறேன். தேய்ச்சி வச்சுருக்கிற அந்த மாவு 7 உருண்டை தேய்ச்சோம் பார்த்தீங்களா, அந்த 7 லேயரையுமே இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சுட்டு மேலே எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவு தூவி நல்லா ஈவனாக பரப்பி விட்டுட்டு செட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருந்த 7 லேயருமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப மொத்தமாக இருக்குன்றதுனால பெரிய கட்டையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெருசாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சப்பாத்தி கட்டைன்றதுனால இப்போ லைட்டாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு போட்டுட்டு, ஏற்கனவே நான் எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தான் விட்டுருந்தேன். இப்போ கொஞ்சமாக மாவு மட்டும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கேப் விடாமல் டைட்டாக வந்து சுருட்டணும்.
நல்லா கேப்பே இல்லாமல் நல்லா டைட்டாக வந்து சுருட்டி எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு இந்த ஓரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரியாமல் இருக்கணும். அதுக்கு வந்து இப்படி சுருட்டினதுக்கப்புறமா கடைசியாக இந்த இடத்துல மட்டும் நம்ம இந்த மாவு பேஸ்ட் வந்து போட்டுட்டு நம்மளாம் ஒட்டி விட்டுடலாம். அப்போ வந்து அந்த லேயர்லாம் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒவ்வொரு பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது தெரியும் உள்ள லேயர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நிறைய லேயர் வச்சுருக்கிறதுனால எவ்வளோ இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டி வச்சு இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்க்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து காயக்கூடாது, நம்ம பஜ்ஜி போண்டாக்கெலாம் செய்கிற அளவுக்கு காயக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக தான் வந்து எண்ணெய் காயணும். அப்போ தான் நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக நம்ம தேய்ச்சி போடுறதுனால நல்லா வெந்து வரும். இப்போ தேய்ச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் காஞ்சி ரொம்ப கொதிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் மொத்தமாக நம்ம தேய்ச்சிருக்கிறதுனால எல்லா லேயரும் நல்லா வெந்து வந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லைனா மாவு பச்சையாகவே இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. அப்பப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா லேயரும் உள்ளே வந்து வெந்திருக்கணும், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் வந்து தேய்ச்சி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சர்க்கரை பாகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பாகு வந்து எடுத்துக்கோங்க. சர்க்கரை பாகு வந்து இப்போ மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த மடக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வந்து டிப் பண்ணக்கூடாது, ஒரு 30 செகண்ட் பண்ணி எடுத்தால் போதும். கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும் இல்லையா சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி ரொம்ப வந்து ஜீராவில் ஊற வேண்டியதில்லை. கொஞ்சம் லைட்டாக ஒரு 30 செகண்ட் இல்லைனா ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா சக்கரை பாகில் டிப் பண்ணி நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதே போல் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லா மடக்கையுமே நம்ம பாகில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மடக்கு ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. நல்லா லேயராக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது போல் சின்ன சின்னதாகவும் நீங்கள் வந்து மடக்கு வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சைஸில் இந்த மாதிரி லேயராகவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா எத்தனை லேயர் போட்டாலும் நல்லா வெந்து வந்துடும். சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். நான் வந்து சர்க்கரை பாகில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டேன். அந்த பாகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிட்ருக்கும், மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து இருக்காது. ஸ்வீட் இப்போ கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் சாப்பிட. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீளமாகவும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து சக்கரை பாகு நல்லா வந்து ஊறி இருக்குது, சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் மடக்கு வந்து செஞ்சு பாருங்கள். சக்கரை பாகெல்லாம் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் ஸ்நாக் கேட்கும் போதெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக நீங்கள் உங்களுடைய வீட்டில் நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் மடக்கு ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.